என்று கூறி வீர மரணம் தான் அடைந்திருக்கிறார் நம்முடைய தம்பி ஆகாஷ் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 16 குற்றவாளிகள், காவல்துறையை சேர்ந்த குற்றவாளிகளே உங்களை கண்டிக்கிறோம். நீங்கள் என்ன தீவிரவாதியா இல்ல பயங்கரவாதியா இல்ல? உங்களுக்கு யார் இந்த சட்டத்தை கையில் கொடுத்தது? ஒரு குற்றவாளியே கிடையாது. மது விற்கிறாங்க எங்க தெருவில். இந்த மாதிரி மது போதைகள் குடியாரர்கள் அதிகமாகி விட்டார்கள். அவர்களை ஃப்ரெண்ட்ஸா இருந்து கண்டித்து இருக்காங்க. அது ஒரு குற்றமா? குற்றம் செய்யாத எங்களை இழுத்து சென்று 16 குற்றவாளிகள் காவல்துறை தான். இந்த 16 பேரும் இந்த காவல்துறையை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது காவல்துறை. அப்ப தமிழக அரசு இந்த 13 நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த தீவிரவாதிகளை, இவர்கள் காவலாளிகள் இல்லை, இவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இவர்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? நீங்க இந்த அவரை பள்ளத்துல தள்ளி விட்டோம், மேல பாலத்துல வந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய கால் மேல வந்து சாக்க போட்டு ஒரு கல்லை வச்சு அடிச்சு உயிர் போகவே நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி அவரை அடித்திருக்கிறீர்கள். இதற்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இதை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? உங்களுக்கும் உங்களை பெற்றவரும் ஒரு தாய் தான். இந்த ஆகாச பெற்றவரும் ஒரு தாய் தான். உங்களுக்கு 16 பேரின் குடும்பங்கள் உங்களுக்கு பின்னால் கண்ணீர் சென்று கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் ஒரு 2 கோடி இருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் கண்ணீர் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வேண்டும்? எதற்காக இந்த கொலை செய்தீர்கள்? நீங்க கொலை குற்றவாளிகள், நீங்க ஓடிட்டீங்கன்னு சொல்றீங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நீதி வழங்கிய நீதிபதி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் இந்த 16 பேரை நீங்கள் கைது செய்ய வேண்டும். கைது செய்யவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? ஆகாஷ் என்ற மாணவர், அந்த தம்பி தன்னுடைய நீதிபதியிட்டே கூறியிருக்காரு, தனக்கு நடந்த கொடுமைகள் கண்ணை கட்டி நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த வயசு யாரு கொடுத்தது உங்களுக்கு? ஒரு சின்ன எறும்பு கடித்தா கூட உங்களால் தாங்க முடியாது. ஆனால் இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம மடப்புறத்துல நடைபெற்றுச்சு. மடப்புறத்துல நடைபெற்ற அந்த காயங்கள் இன்னும் மாறவில்லை. நாங்குநேரியில் நடந்த காயங்கள் இன்னும் மாறவில்லை. அதற்கு முன்னாடி நீ ஜாதியை சொல்ல அடிக்கும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? குற்றவாளிகளே, நீங்கள் காக்கி சட்டை போட்டு உங்களுடைய பிரேயர் நடக்கும். நீங்க சத்தியம் பண்றீங்க, சத்திய பிரமாணம் எடுத்திருக்கீங்க. அனைத்து மக்களுமே ஒரே மக்கள், அனைவருக்குமே நாங்கள் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொள்வோம் என்று நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து சத்திய வாக்கெடுத்து இந்த காக்கி சட்டையை நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த காக்கி சட்டைக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள்? நாங்கள் வீர வணக்கம் செலுத்தவில்லை. எங்களுடைய வீரர்கள், வீர மக்கள் வீரத்தையும் தியாகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான இந்த நிகழ்வு! நீதிபதி அம்மா அவர்களே, நீங்கள் வழங்கிய தீர்ப்பு இந்த இடத்துல இருக்க வேணாம். நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல போய் யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்த பங்கமும் விளைவிக்காமல் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொன்னீங்க. ஆனா 13 நாட்கள் ஆகிவிட்டது. 13 நாட்களாக இந்த நீதிமன்றம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெரியவில்லை. நாங்கள் நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம். நீதி வந்து ஆல் ஈக்குவல், சமம், அனைவருக்குமே நீதி சமம். எனவே காவல்துறையை நீங்கள் கைது செய்ய வேண்டும். ஏன் நீங்கள் இன்னும் கைது செய்யவில்லை? நாங்கள் அந்த அப்பா அம்மா, ஆகாசனுடைய அப்பா அம்மா இன்னும் சாப்பிடாமல் இரவும் பகலும் தூங்காமல் நான் பெற்றெடுத்த குழந்தை இன்னும் பெரியாஸ்பத்திரியில் இருக்கு. அதற்கு என்ன நீதி கொடுத்துருக்கீங்க? நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்க. எஃப்ஐஆர் காப்பில என்ன எழுதிருக்கீங்க? சிபிஐ போறீங்க, சிபிசிஐடி வந்து அவங்க அம்மா எத்தனை நாள் வீட்டுல வந்து விசாரணை பண்றீங்க, வீடியோ எடுக்கிறீங்க. அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? ஒரு நீதி வேண்டும். நீதி இருந்தால் தான் மக்கள் வந்து வசிக்க முடியும். சாமானிய மக்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு உயிர் எவ்வளவு அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். அந்த உயிர் எவ்வளவு ஒரு பெரிய உயிர். நீங்க வந்து ஆகாசத்தை நம்பிட்டீர்கள். ஆனால் உங்கள் 16 பேருக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். 16 பேருடைய வீட்டிலையும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி, அனைவருமே கடைசி வரை நீங்கள் ஒரு குற்றவாளி என்றும் நீங்கள் கொலைகாரன் என்றும் சாகும் வரை அது அழியவே அழியாது. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வீர வணக்கமும் நினைவேந்தல்கள் நாங்கள் செலுத்திக் கொண்டு எங்களுடைய நீதியும் நேர்மை வெல்லும் என்று கூறி ஆகாசத்துக்கு என்னுடைய தண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், ஆகாசத்துக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும்.
தமிழக அரசு